139 சங்கீதம் 18வது வசனம். நான் விழிக்கும் போது இன்னும் உம்மண்டையில் இருக்கிறேன். பார்த்தீங்களா, விழிக்கும் போது நான் உம்மோடு தான் இருக்கிறேன். படுக்கும்போது உம்மோடு தான் பேசிட்டு படுத்தாண்டவரே, விழிக்கும் போது இன்னும் உம்மோடு தான் இருக்கிறேன். தூங்கினேன், விழிச்சேன், ஆனால் உங்களோட கூட தான் இருக்கப்பா. என் நிறிய உங்களை தான் தூச்சிட்டு இருக்கேன், நிறிய உண்மை தான் செவிச்சிட்டு இருக்குது. விழிக்கும்போது இன்னும் உங்களோடு இருக்கிறேன். அந்த வாஞ்ச நம்ம ஒவ்வொருவருக்கும் கர்த்தரை கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். அதை ஏசாயா சொல்கிறாரு. ஏசாயின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 9வது வசனம். என் ஆத்துமா இரவிலே உம்மை வாஞ்சிக்கிறது. இரவிலே பார்த்தீங்க, இரவில தாவி சொல்றாரு, ஏசாய் சொல்றாரு, இரவிலே என் ஆத்துமா வாஞ்சிக்கிறது. எனக்குள் இருக்கிற என் ஆவியால் அதிகாலையிலும் உம்மை தேடுகிறேன். எனக்குள்ள இருக்கிற ஆவியால் அதிகாலையுமே உம்மை தேடுகிறேன். அந்த வாஞ்சி எத்தனை பேருக்கு இருக்கு? எத்தனை பேருக்கு இருக்கிறோம்? இல்லாட்ட இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டோட ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, நான் எதிலெல்லாம் மனம் திரும்பணும் ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க. நான் எதெல்லாம் மனம் திரும்பணும் ஆண்டவரே, மனம் திரும்ப உதவி செய்யுங்க. நான் விழித்திருந்து செபிக்கணும்ப்பா, இடவிடாமல் செபிக்கணும். சோனிக்குள் கூட பண்ணாமல் நான் செபித்து கொண்டு விழித்திருந்து செபிக்கணும் ஆண்டவரே. நம்ம சந்திக்க என்னை தகுதிப்படுத்துமாப்பா. ஆத்துமாக்களை கொண்டு வரணும். நான் மட்டும் வந்த போதாது, ஒரு கூட்டம் மக்களை ஆயத்தப்படுத்துன்னு சொன்னீங்க. உன்னோடு கூட எல்லா கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்துன்னு சொன்னீங்கப்பா. நான் எந்த ஆத்துமாக்களை உங்களுக்கு ராஜ்யத்துக்கு கொண்டு வந்திருக்கிறேன்? நமக்குள்ள உள்ளத்தில் ஒரு பாதிப்பு உண்டாகணும். நம்ம என்ன செஞ்சிருக்கோம்? கத்திற்காக வாழ்ந்து என்ன உண்மைக்காக வாழ்ந்திருக்காண்டவரே. நான் இது வரைக்கும் உலகத்துக்கு தான் வாழ்ந்தாண்டவரே, என் பிள்ளைகளுக்காக குடும்பத்துக்காக வாழ்ந்தாண்டவரே. உமக்காக நான் என்ன செஞ்சிருக்கிறேன்? உன்னோட கூட ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்த மட்டும் இல்லை, காவலாம் இரு. எத்தனை பேருக்கு சேப்பம் பண்ணுறோம்? எவ்வளோ நைட்டில் சேப்பம் பண்ணுறோம்? நாலாவது எப்போது அவரோடு இருக்க வேண்டும்.